நான் பணத்துக்காக அவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகை தர்ஷா குப்தா அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்ததுலேருந்து நிறைய நடிகைகள் அவங்களோட ஃபாலோவர்ஸுக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பணம் கட்டி அதில் அவங்களோட ஸ்பெஷல் போஸ்டர் அண்ட் ஸ்பெஷல் வீடியோ இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறது உண்டு. இதில் ஆபாசமான விஷயங்களும் நடக்குது அப்படின்ற மாதிரி புகார்கள் வந்த நிலையில் தர்ஷா குப்தா அவர்களும் நீங்களும் காசுக்காக அப்படி தானே பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு நடிக்க வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் செய்யணுமா அப்படின்னு ரசிகர்கள் போட்ட கமெண்டால தர்ஷா குப்தா அவர்கள் ரீசெண்டாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என் செயலி என்பது என் ரசிகர்கள் எனக்கு குடும்பம் போன்றவர்கள். என்னிடம் தங்களுடைய பிறந்தநாள் அல்லது திருமணநாள் வாழ்த்துக்களை பெறவோ அல்லது என்னுடன் தனிப்பட்ட முறையில் பேசவோ முடியும் என்றுதான் நான் நினைத்தேன். அதுக்காக நான் அதில் இணைய சம்மதித்த ஒரே காரணம் நான் சொல்வது உண்மை என்பதற்கு முருகப்பெருமானே சாட்சி. அந்த தளத்தில் வேறு என்ன நடக்கிறது என்பது எனக்கு ஒருபோதும் தெரியாது. என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த மதிப்புகளுடன் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். நான் கவர்ச்சியான புகைப்படங்களை பகிரலாம், ஆனால் எனக்கென்று சில எல்லைகள் உள்ளன. எந்த அளவிலான பணமோ அல்லது புகழோ வந்தாலும் அந்த எல்லைகளை நான் ஒருபோதும் கடக்க மாட்டேன். என்னை பற்றிய விமர்சனங்கள் என்னை அதிகமாக காயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மீது விமர்சனம் வச்சவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தாங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய நடிகைகள் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்காங்க. அதே போல இந்த நடிகை நினைக்க வேணாம் அப்படின்னு இவங்களோட சப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்காங்க. தர்ஷா குப்தா அவர்கள் அவங்களோட பேஜில் கவர்ச்சியாக புகைப்படம் போட்டாலும் பட் சப்ஸ்கிரிப்ஷனில் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.